வாய் ஜீவ ஊற்று சார். ஆமா, நீங்க போய் யாரையாச்சும் பார்த்து பயப்படாதம்மா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, என் வாழ்க்கை சரியாயிரு சார். ஏன்னா உங்க வாய் ஜீவ ஊற்று. உங்க வாயில இருந்து ஊற்று வரும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஓகே. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பிரிச்சுக்கிட்டே வர்றாரு. நீதிமானுக்கு சிரசு மேல என்ன செய்யுமா? ஆசீர்வாதம் தங்குமா. துன்மார்க்கனுடைய வாயை கொடுமை என்ன செய்யும்? அடைக்கும். அடுத்து 10:7. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். கை தட்டுங்க. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். அழகா பிரிக்கிறாரு. அவன் வேற கிளாஸ், நீ வேற கிளாஸ். அடுத்து 11 வருஷமா. நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கனுடைய வாயை பாருங்க, அவன் வாயை அடைச்சிருமா கொடுமை. நம்ம வாய் ஜீவ ஊற்றான். திறக்க திறக்க ஜனங்களுக்குள்ள ஜீவன் ஜீவன் ஜீவன். உங்க வாய் வேற, உங்க வீடு வேற, உங்க பாதை வேற, உங்க தலை வேற, எல்லாம் வேற. ஆமென் 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 ஆமென். 10:16. நீதிமானுடைய பிரயாசம் 10ஆம் அதிகாரத்துல மட்டும் பாருங்களேன். 10ஆம் அதிகாரத்துல மட்டும் இவ்வளவு பிரிச்சு எழுதுறாரு. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமான் எது செஞ்சாலும் அதுல இருந்து ஒரு ஜீவன் தான் வரும். ஆனா துன்மார்க்கன் செய்யற விளைவு எல்லாம் அங்கு பாவத்தை தான் ஏற்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. பாத்தீங்களா? உங்க நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கு வந்து சுத்தமான வெள்ளியாம். அப்படின்னா நல்ல ரேட்டு. ஆமா, நான் போய் இப்போ ஓகே அப்படின்னா, இப்போ ஓகேன்னு சொல்லிட்டேன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அப்ராடு போயிட்டே இருப்பேன். போயிட்டு அப்படியே வாங்கி என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியதா? ஆமாம், ஃபுல்லாக சுத்த வெள்ளிப்பா. வெண்ணெய் வாங்கிட்டே இரு, சுத்த வெள்ளி பையன் நிரப்பிட்டே வரும். துன்மார்க்கனின் மனம் அற்ப விலையும் பெறாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நீதிமான்னா உங்கள் நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சுத்தமான வெள்ளி. நாக்கு மீன்ஸ் நாக்குலேருந்து வர்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வந்து வேல்யூ இருக்குது. உங்களுக்கு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விட்டு கையில் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, என்ன சார் அர்த்தம்? சுத்த வெள்ளி சார். நீங்கள் எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. உங்கள் வாய் ஜீவ ஊற்று சார். ஆமாம், நீங்கள் போய் யாரையாச்சும் பார்த்து பயப்படாதம்மா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, என் வாழ்க்கை சரியாயிரு சார். ஏன்னா உங்கள் வாய் ஜீவ ஊற்று. உங்கள் வாயிலேருந்து ஊற்று வரும். நீங்கள் சொல்லணும், இந்த வியாதி சுகமாயிரும். சொல்லுங்க, அந்த ஜீவ ஊற்று அந்த வியாதியை சுகப்படுத்திடும். நல்ல காரியங்களை பேசுங்க. எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஊரில் வந்து எய்த்து விட்டு ஏகாம்பரத்துக்கும் வந்து மாடி விட்டு ருக்குமணிக்கு என்ன நடந்துச்சோ எனக்கு இது எல்லாம் எதுக்கு பைபிளை வாசிக்கிற? இது துன்மார்க்கனுக்கு நடக்கிறதுக்கு உனக்கு எப்படி நடக்கும்? எல்லாருக்கும் ஒன்று தான் நடக்கும்னா எதுக்கே 2 பிரித்து எழுதியிருக்கிறாரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னா எதுக்கு ஒவ்வொரு வசனத்தையும் 2 பிரிக்கிறாரு? நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ துன்மார்க்கனுடைய வீட்டையோ, நீதிமானுடைய நாவோ துன்மார்க்கனுடைய நாவோ, நீதிமானுடைய பாதையோ துன்மார்க்கனுடைய பாதையோ, நீதிமானுடைய சிரசிலோ துன்மார்க்கனுடைய சிரசிலோ, நீதிமானுடைய பேரோ துன்மார்க்கனுடைய பேரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஜாதகம் வேற, அவன் ஜாதகம் வேற.